ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் பாஜக முருகன் மாநாடு நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பக்தர்களை ஒன்று திரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயா ஆளுநர் ஆர்.என். ரவி, பாஜகவுடைய பின்புலம், ஆர்எஸ்எஸ் உடைய நிழல், அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கம் போயிட்டு பக்தர்களுக்கு கொடுமை மேல கொடுமைப்படுத்துறாரு. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்கிற ரேஞ்சில தான் எல்லாருமே இருக்கிறோம். பக்தர்கள், அதாவது உண்மையிலே பாத்தீங்கன்னா முருகர் பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா, விசுவாசமா அப்படி இருப்பாங்க. அவங்க பக்தி மெச்சிக்கவே முடியாது. அந்த ரேஞ்சுக்கு இருப்பாங்க. அதுவும் அந்த விசேஷ நாளில வரும்பொழுது பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முருகரை தரிசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்பேற்பட்ட ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அவங்க அந்த பக்தியில பாத்தீங்கன்னா உறுதியா இருப்பாங்க. சோ ஓடி போயிட்டு எப்படியாச்சும் முருகரை தரிசிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. சோ அப்படி நினைக்கும் பொழுது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படின்னு போயிடுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே முருகா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு தெறிக்க விட்டாங்க. சோ எங்க ஆபீஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஹாப்பி பர்த்டே முருகா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சாங்க. ஏன்னா இப்ப அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே முருகா எல்லாம் யாருமே சொன்னது இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க முருகர் மேல ரொம்ப பக்தி ஆயிட்டு ஹாப்பி பர்த்டே முருகா அப்படின்னா சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சோ இப்போ வைகாசி விசாகம் இதுல தரிசனம் பண்றதுக்காக நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. போனது பிரச்சனை இல்ல. ஆனா இவரு போகும்போது கெடுபிடி கொடுக்குறாங்கல்ல, அதுதாங்க கொடுமை தாங்க முடியல. அப்படின்ற ரேஞ்சில தான் அங்க இருக்கிற பக்தர்களும் சரி, அங்க சாலை ஓரத்துல கடை வச்சிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா புலம்பி தள்ளுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பாத்தீங்கன்னா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஆளுநர் வரும்போது கூட சர்வசாதாரணமா போயிட்டு வந்தாங்க. மக்களோடு மக்களா போயிட்டு வந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க பாஜகல தான் இருக்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு கீழே தான் ஆளுநரா இருந்தாங்க. சர்வசாதாரணமா போயிட்டு வந்தாங்க. மக்களோடு மக்களா போயிட்டு வந்தாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழ் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, அச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாஜக மாநில தலைவரா இருந்த போது தமிழிசை அக்கா பேசாத வசைப்பாடுல ஆளுமைகளே இல்ல. ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு 2 பேர் ஆளுமைகள் மத்தியில அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தலைவரா இருந்திருக்காங்க. திமுக ஆட்சியும் குறை சொல்லுவாங்க, அதிமுகவும் குறை சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் மக்களோடு மக்களா பயணிப்பாங்க. ஏன்னா அவங்க தமிழச்சி, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க. தமிழர்கள் எப்பேற்பட்ட ஒரு பண்பாடு மிக்கவர்கள், எப்பேற்பட்ட ஒரு அரண் மிக்கவர்கள், அவங்க எப்படி நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்றத தமிழிசை சவுந்தரராஜன் அக்காக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்கும்போது கூட சிறுவாபுரி கோயில்ல, இதே சிறுவாபுரி கோயில்ல அவங்க தரிசனம் பண்ணிருக்காங்க. மக்களோடு மக்களா நின்று தரிசனம் பண்ணிருக்காங்க. அவங்க வரும்போது ஆறாவாரம் பண்ணல, எல்லா கடையும் அடைங்க, பக்தர்லாம் ஓரமா போங்க, 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டுங்க, உள்ள வண்டி போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணல, அலப்பல கொடுக்கவே இல்லை. மக்களோடு மக்களா சர்வசாதாரணமா போயிட்டு நடந்து போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. சோ இப்படிதான் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கிறாங்க. ஆனா வெளி மாநிலத்தில இருந்து ஒருத்தர் வந்தா தமிழரை எப்படிங்க நம்புவாங்க? இவங்க தமிழ் முருக கடவுள், தமிழ் முருக கடவுள். முதல்ல அந்த கடவுளுக்கு தமிழ் சொல்றீங்களா, தமிழர்களை நீங்க மதிக்கிறீங்களா, தமிழரோட தமிழா நீங்க நடந்து போறீங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. இவர் வர்றதுக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் அடைக்கப்பட்ட கடை, இவர் திங்கக்கிழமை மதியானம் வந்துட்டு போனார் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த இடத்துல கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் சரிவர போய் தரிசனம் பண்ண முடியல. அது மாத்திராம வாகனங்களை கிட்டத்தட்ட கோயிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்கும். ஆனா அன்னைக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடியே பைக்கோ காரை நிப்பாட்ட வச்சு எல்லா பக்தரும் நடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கொடுமை! இந்த கொடுமை இப்படி நடக்குது முருகர் பக்தர்களுக்கு. அதே போல இந்த கடை ஓரத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அணிகிறது. ஒரு மனுஷன் போயிட்டு சாமி தரிசனம் பண்றதுக்கு 3000 மனுஷர்களை வதைக்கிறது எந்த வித நியாயம் அப்படின்றதுதான் நமக்கு என்ன பண்ணுது, கேள்வியா இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட தொழில் அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த சிறுவாபுரி கோயிலுக்கு இந்த ஓரத்துல கடை வச்சிருக்காங்கல்ல, அன்னைக்கு வாழ்வாதாரங்க அவங்களுக்கு. அன்னைக்கு அவங்க பிசினஸ் செஞ்சு வருகிற காசு தான் அவங்க வீட்டுல கொண்டு போயிட்டு என்ன பண்ணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடோ கூழோ கஞ்சி வாங்கி என்ன பண்ணும், குடிக்க முடியும். சோ அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாமே. அன்னைக்கு வாழ்வாதாரத்தை போயிட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பிசினஸ் நடக்கிற வேண்டிய டைம்ல நீங்க இது மாதிரி கடை அடைக்க சொல்லி அராஜகம் பண்றீங்களே, எந்த விதத்துல நியாயம் ஏத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏங்க புரோட்டோகால் எல்லாரும் இருக்கு, பாதுகாப்பு எல்லாமே இருக்கு, இல்லாமலாம் இல்ல. இதே ஆளுநர்களா இருக்கட்டும், இல்ல மினிஸ்டரா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் ஆளுநரா இருந்தாலும், உங்க கட்சி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்களும் சர்வசாதாரணமா போயிட்டு வராங்களே, மக்களோடு மக்களை நின்றுட்டு வராங்களே, இவருக்கு மட்டும் என்னங்க பயம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான்
கேள்விகள் கேட்க தோணுது. ஏன்னா ஒரு நாள் முழுக்க இப்போ வைகாசி விசாகம் அன்றைய நாள் வந்து விசேஷ நாள், பண்டிகை நாள், அந்த டைம்ல தான் வியாபாரம் அவங்களுக்கு ஆகும். அதுக்காக எத்தனை பேரு தன்னுடைய கடன் வாங்கி கையில இருக்கிற காசெல்லாம் போட்டு பொருட்களை வாங்கி வச்சு கடை திறப்பான், பிசினஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கடனை உடனே வாங்கி தண்டலுக்கு வாங்கி என்ன பண்ணுவாங்க, காசு போட்டு பொருட்களை வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி வந்துட்டு போறாரு அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த கடையை சாத்திருக்கீங்களே, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவா? இப்பேற்பட்ட இப்படிதான் சாமி கும்பிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. அடுத்தவங்களை இது மாதிரி கஷ்டப்படுத்திட்டு ஆளுநர் ஒருத்தருக்காக இது மாதிரி பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற கேள்விகள்ல இது ஒரு புறம் இருக்குது. அதாவது முருகர் பக்தர்களை இவர் தனி மனுஷனா இருந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். ஆனா இங்க முருகருக்கு நாங்க மாநாடு நடத்துறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்றது, தம்பட்ட அடிக்குது. ஒரு பக்கம் முருகருக்கு மாநாடு நடத்துறோம், முருகர் பக்தர்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இங்க இழுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் உங்க ஆள் என்ன பண்றாரு, நான் சாமி கும்பிட போறேன், முருகர் பக்தர்களை வந்து என்ன பண்ணுங்க, 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு உள்ள வாங்க, நடந்து போங்க, அதை கடையெல்லாம் சாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இது எதுல ஏத்துக்க முடியுதுன்னு தெரியல. இவங்க முருகரை வச்சு அரசியல் பண்றாங்களா, உண்மையிலே பக்தியை முன்வைக்கிறாங்களான்றது நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் ஆர் என் ரவி முருகர் பக்தர்களை வதைக்கிறாரு, ஒரு பக்கம் பாஜக முருகர் பக்தர்கள் மாநாடு நடத்துறோம், வாங்க வந்து பக்தியா வந்து என்ன பண்ணுங்க, மாநாட்டை நடத்தி கொடுங்க அப்படின்றாங்க. யாரை நம்புறதுன்னு தெரியல. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரா அப்படின்ற ரேஞ்சில இவங்களே முருகர் பக்தர்களை வந்து என்ன பண்ணுவோம் வதைப்பாங்களாம், இவங்களே முருகர் பக்தர் மாநாடு நடத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுல என்னன்னா, இப்போ இந்து சமய அறநிலையத்துறை மூலமா பழனியில ஒரு மாநாடு நடத்துறாங்க, முருகர் பக்தர் மாநாடு நடத்துறாங்க. சோ இதுக்கு ஏடிக்கு போட்டியா தான் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இது பார்க்கப்படுது. உண்மையிலே இவங்க முருகர் பக்தர் மாநாடு நடத்துறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நான் கேட்கிறேன், யோகி ஆதித்யநாத்துக்கும் முருகருக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமரை வந்து அவங்க என்ன பண்றாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற முருகருக்கு என்னங்க சம்பந்தம்? தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் முருகருக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, முன்வைக்கப்படுது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க முருகர் பக்தர் மாநாடு நடத்துறதுக்கு பக்திக்காகலாம் இல்ல, அரசியலுக்கு அப்படின்றதுதான் தெல்ல தெளிவா தெரியுது. என்னன்னா இப்ப இந்த மாநாடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இங்க ஆளுநர் ஆர் என் ரவி வந்து முருகர் வந்து தரிசிட்டு போனார்ல வைகாசி விசாகத்துல, அதுல எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னோட்டமா தான் காணப்படுது. இங்க தமிழ்நாடு அரசு நடத்தின முருகர் மாநாட்டுக்கும் பாஜக நடத்த போகிற முருகர் மாநாட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் எப்பேற்பட்ட டிஃபரெண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்க ஆளுநர் ஆர் என் ரவி போயிட்டு சிறுவாபுரி கோயில்ல போயிட்டு சாமி தரிசனம் போது எந்த அளவுக்கு வந்து வதைக்கப்பட்டாங்க முருகர் பக்தர்கள், கடை வைத்திருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு வந்து வதைக்கப்பட்டாங்கன்றத இது ஒரு முன்னோட்டமாவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆளுநர் ஆர் என் ரவி தனிப்பட்ட ஒரு மனுஷர் போயிட்டு முருகரை தரிசனத்துக்காக 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டிகள் அழைத்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடைகளை சாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.